அந்த ஆண்டில் எங்கள் பெற்றோர்கள் மறைந்தனர் மற்றும் எங்கள் நிறுவனம் நிதி நெருக்கடியின் எல்லை மீது இருந்தது. என் சகோதரி முற்றிலும் உடைந்துவிட்டாள். அவள் எனக்கு மிகவும் தேவைப்பட்ட போது நான் அவளுடன் அனைத்து தொடர்புகளையும் முற்றிலும் துண்டித்தேன். 5 ஆண்டுகள் கழிந்தன. இந்த 5 ஆண்டுகளில் என் சகோதரி நாள் மற்றும் இரவு வேலை செய்தாள் மற்றும் இறுதியில் அவளது நிறுவனம் பொதுவாக மாறியது. அவள் அனைவரும் அடைய விரும்பும் வெற்றியின் உச்சத்தை தொடுந்தாள். அவள் அனைவரும் மதிக்கும், அனைவரும் பாராட்டும் நபர், அதாவது ஜனாதிபதி வென்ஸாக மாறினாள். ஒரு மிகப்பெரிய நேர்காணலின் போது ஒரு செய்தியாளர் அவளிடம் ஒரு கேள்வி கேட்டார். இது அங்கு உள்ள அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. இந்த கடினமான பயணத்தின் அனைத்து ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் யாருக்கு மிகவும் நன்றி கூறுகிறீர்கள்? நான் கேள்வியை கேட்டவுடன் என் சகோதரியின் கண்கள் குளிர்ந்தன. அவளது குரலில் நகைச்சுவை கசிந்தது போல அவள் மிகுந்த பணிவுடன் பதிலளித்தாள். பணத்திற்காக என்னை தனியாக விட்ட என் சிறிய சகோதரன். செய்தியாளர் நிறுத்தவில்லை. அவன் தொடர்ந்தான் மற்றும் கேட்டான், அவன் இப்போது எப்படி இருக்கிறான்? டவ்வர்ஸ் மூலம் இயக்கப்படுகிறது. 10 மில்லியன் என்ற பெரிய பரிசு வழங்கப்பட்டது. ஆனால் எனக்கான எந்த சுட்டும் கிடைக்கவில்லை. டவ்வர்ஸ் மூலம் இயக்கப்படுகிறது. செய்தியாளர் என் சகோதரிக்கு டைரியை கொடுத்த போது அவள் தனது இடத்தில் உறைந்து விட்டாள். அவள் டைரியை பிடிக்கும் போது அவளது கைதண்டன் கின்றன. ஆனால் அடுத்த நொடியில் அவளது முகத்தின் வெளிப்பாடுகள் முற்றிலும் மாறின. அவள் டைரியை நேரடியாக குப்பை தொட்டியில் வீசினாள். அவள் ஒரு உயர்ந்த குரலில் சொன்னாள், இது இணையத்தின் புதிய ஏமாற்றமா? அல்லது நீங்கள் இந்த போலி கதையை உங்கள் தொலைக்காட்சி மதிப்பீடுகளை அதிகரிக்க உருவாக்கினீர்களா? செய்தியாளர் இல்லை என்று தலைவை அசைத்தான் மற்றும் மிகவும் கவனமாக டைரியை குப்பையிலிருந்து எடுத்தான். டவ்வர்ஸ் மூலம் இயக்கப்படுகிறது. இது உங்கள் சகோதரன் இறந்த பிறகு விட்ட டைரி தான். டவ்வர்ஸ் மூலம் இயக்கப்படுகிறது. டவ்வர்ஸ் மூலம் இயக்கப்படுகிறது. எனவே கிரிமேட்டோரியம் அனைத்து விதிமுறைகளின்படி செயல்பட்டது. பத்திரிகையாளர் தனது வாக்கியத்தை கூட முடிக்க முடியவில்லை. என் சகோதரி கோபத்தில் தனது நாற்காலியிலிருந்து எழுந்தாள். அவளின் வெறுப்பு தெளிவாக அவளின் கண்களில் காணப்பட்டது. அவனை நான் மன்னிக்கிறேன் என்று நினைக்காதே. அவன் இப்படியான நாடகம் செய்கிறான் என்பதற்காகவே.